கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 22:5. மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு. தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். மாறுபாடுள்ளவனுடைய வழியில் முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு. அன்பானவர்களே, மாறுபாடு உள்ளவன் அப்படின்னா அவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது ஜென்ரலாக ஒரு சில விஷயங்களை குறித்து நாம் தியானிக்கிறப்போ கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறார். இப்போ கர்த்தருடைய ஞானம் நமக்குள்ளே வந்த உடனே நாம் என்ன பண்ணுறோம்? அவருடைய வழி நடத்துதல்களில் போகிறோம். அப்போ அவர் காட்டின வழியில் நாம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். ஒரே சிந்தனை உள்ளவர்களாக இருப்போம். என்ன நம்முடைய சிந்தனை அப்படின்னா, நல்ல இருதயம் உள்ளவன் வாழ்வான். நல்ல ஒரு எண்ணம், நல்ல செயல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பிரியமாக இருப்பாங்க, அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனை. அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம செய்வோம், செஞ்சு சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போ நமக்கு கிடைக்கிறதுலையே நமக்கு நம்ம பக்கத்துலேயோ அல்லது நம்முடைய நண்பர்களே யாராவது சாப்பாடு இல்லாமையோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச உதவி, அவர்களுக்கு முழுமையாக நம்ம செய்ய முடியலனாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நாம் அவங்களுக்கு செய்வோம். சாப்பிட்றது நம்ம ஒரு 3 வேளை ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றோன்னு வைங்களேன், ஒரு 2 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பாட்டை மீதி பண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அப்போ இந்த எண்ணம் எப்போ வருது அப்படின்னா, நமக்குள்ளே கடவுளுடைய சிந்தனை இருக்கிறப்போ வருது. அப்போ நம்ம அதை செய்யணும், அதே மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாறுபாடு உள்ளவன் அப்படின்னா யார் அப்படின்னா, இந்த மாதிரி நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு அறிவுரை சொல்கிறவனா இருப்பான். அட ஏயா நீ இதெல்லாம் செஞ்சிட்டீன்னா 200 வருஷம் வாழ்ந்துருவியா? எல்லாருக்கும் ஒரே வயசு தான், நீ அவனுக்கு ஏன் போய் சாப்பாடு கொடுத்துட்ருக்குற? நீ பாரு, உலகத்தில் பிறந்தமா, ஏதாவது ஒரு வழியில் 4 காசு சம்பாதிச்சோமா, நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தோமா, போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த கடவுள் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு நாம் ரொம்ப நம்மளை வருத்திக்கிட்டு வாழக்கூடாது. ஜாலியாக இருக்கணும். காசு சம்பாதிக்கிறோமா, ஜாலியாக செலவு பண்ணணும், ஜாலியாக இந்த உலகத்தை அனுபவிக்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகம் போல அவர்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறதும் இல்லாமல் நம்மையும் அதுபோல் வாழணும்னு நம்மளை மாற்ற முயற்சிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க தான் மாறுபாடு உள்ளவங்க. அப்படிப்பட்டவர்களுடைய மாறுபாடான சிந்தனை உள்ளவர்களுடைய வழியில், வாழ்க்கையில், வாழ்க்கை பயணத்தில் கன்னிகளும், கன்னினா என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கிக்கொள்வது, அவதிப்படுவது, ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க சிக்கிக்குவாங்க. அப்புறம் முள்ளுகளும், முள்ளுனா வேதனை. சும்மா அப்போதைக்கு அவர்கள் சொல்லுகிற காரியம் சுகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். ஆனால் அது நெடுநாளைக்கு நீடிக்காது. கொஞ்ச நாளில் அவங்களுக்கு வேதனை வந்துடும், கொஞ்ச நாளில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிடுவாங்க. கன்னி, நம்மை சிக்க வைக்கிற கன்னி. பறவைகளுக்கெல்லாம் ஒரு கன்னி வச்சுருப்பாங்க, பறந்து அந்த கன்னிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய இறைகளை போட்டிருப்பாங்க. ஒழுக்கமாக இந்த பறவைகள் தன்னுடைய உழைப்பை நம்பி, தான் பறக்கிற தூரத்தை நம்பி எங்கேயாவது ஒரு செடியில் போய் ஒரு ஒரு தானியத்தை பொறித்து சாப்பிட்டு பசி ஆறலாம் அப்படின்னு இல்லாமல், ஒரே இடத்துல நிறையா கிடக்குது, இதை நாம் ஈஸியாக பொறுக்கிக்கலாம், நம்ம ஏன் கஷ்டப்படணும், இதை ஈஸியாக பொறுக்கி சாப்பிடலாமேன்னு அந்த இடத்துல உட்கார்ந்தோன்னா கண்ணியில் சிக்கிடும். மனித வாழ்க்கையும் அப்படித்தான்.
நமக்கு ஒரே இடத்துல எல்லா நன்மைகளும் கிடைக்காது. பல நன்மைகளை நாம் தான் தேடி 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 இந்த உலகத்தில் நன்மைகளை நாம் போய் அடையணும், நன்மைகளை நாம் செய்யணும், நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தேடுனா தான். ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். அது நமக்கு கிடைக்காது, மாறுபாடு உள்ளவனுக்கு கிடைக்கும். அவன் அப்படிப்பட்ட இடத்த தான் தேடுவான். ஒரே இடத்துல எல்லாம் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல கண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி கொள்ளுவான். அது மட்டும் இல்லை, அப்படி சிக்கிட்டான் அவனுக்கு வாழ்க்கை முழுசு வேதனை தான். முள் குத்துற மாதிரி. முள் படுக்கையில் படுக்க முடியுமா? நினச்சி பாருங்கள். ரோட்டில் நடந்து போகிறோம், நெருஞ்சி முள் நிறையா இருக்குது, தெரியாமல் அந்த வழியில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன், எவ்வளோ வேதனையாக இருக்குது. ஒரு முள் குத்துனாவே கால் வலிக்கும். அப்போ வாழ்க்கை முழுவதும் முள்ளாகவே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இது யாருக்குன்னா, இந்த மாதிரி மாறுபாடு உள்ள சிந்தனை உள்ளவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? முள் படுக்கையின் மேல் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆபத்தான கன்னிகள் அதிகமாக இருக்கும். அதில் அவன் சிக்கி 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 வேதனைப்படுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே சிந்தனை உள்ளவர்களாக இருங்க. ஒரே சிந்தனை. நாம் இந்த உலகத்தில் மனித நேயத்தோட உண்மையுள்ளவர்களாக, அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக நம்ம வாழணும். மற்றவர்களையும் நம்மை போல நாம் நேசிக்கணும். மற்றவர்களையும் நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல் அவர்களிடத்தில் அன்பு கூறணும். அப்படிங்கிற ஒரே சிந்தனை உடையவர்களாக நாம் வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியும் ஜெயமும் தான். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் முள் என்கிற வேதனை இருக்காது. கன்னி என்கிற நமக்கு ஒரு சிக்கிக்கொள்ளுகிற ஒரு தன்மை, ஒரு வஞ்சனையில் போய் சிக்கிக்கொள்ளுகிற ஒரு நிலை நமக்கு ஏற்படாது. அன்பானவர்களே, இந்த ரெண்டிலிருந்து நாம் தப்பிச்சுக்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். நம்ம எப்படியாவது இந்த உலகத்தில் உண்மையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த சிற்றின்பத்திற்குண்டான இந்த மாறுபாடான சிந்தனைகளை விட்டு விலகி போகிறப்போ அவன் அந்த கண்ணி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துலையும் சரி, முற்கள் உள்ள இடத்துலையும் சரி, அவன் சிக்கிக்கொள்ளாமல் ரொம்ப தூரம் விலகி போவான். கர்த்தர் அவனை விலக்கி கொண்டு போயிடுவான். அவனுக்கு இந்த ரெண்டு விஷயமும் கண்ணில் தென்படாத அளவுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்னா, அந்த மாறுபாடான சிந்தனை இல்லாதவனை, தன் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்கிறவர்களை இந்த ரெண்டு பிரச்சனையில் சிக்காமல் ஆண்டவர் வெகு தூரம் தள்ளி கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையை நடத்த வைப்பார். அன்பானவர்களே, நாமும் கூட மாறுபாடான சிந்தனை உள்ளவர்களாக இல்லாமல் ஒரே சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருந்தோன்னா கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருப்பார். முள்ளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வார், கண்ணியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அப்போ நம்ம எதுலேயும் அகப்பட மாட்டோம். சந்தோஷமாக வாழ முடியும், சமாதானத்தோடு வாழ முடியும், ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. மாறுபாடான சிந்தனை உள்ளவன் முள்ளிலும் கண்ணியிலும் சிக்கிக்கொள்வது போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஒரே சிந்தனை உள்ளவர்களாக, நீர் கற்றுக் கொடுத்த உம்முடைய பிரமாணத்தின் சிந்தனை உள்ளவர்களாக, உழைக்க வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கண்ணிக்கும் முள்ளுக்கும் வெகு தூரம் விலகி போகிறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டு. நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானத்தின்படி நாங்கள் நடந்து ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டு. உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.